வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மிங்கி சமையல். இந்த வீடியோவில் வந்து சுவையான கமர்கட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். வந்து நான் தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காய் எடுத்து மிஷினில் வந்து திருவுறேன். அப்புறம் வந்து மண்டவலம், நான் வந்து மண்டவலம் வந்து ஒரு 5 கிலோ எடுத்துக்கிறேன். மண்டலத்தை வந்து தூள் தூளாக அப்படியே நொறுக்கி விடுறோம். அதுக்கடுத்து கொஞ்சம் கமர்கட்டு ஏற்கனவே என்கிட்ட கொஞ்சம் வேஸ்ட் இருக்குது, அதையும் உள்ளே தூக்கி போட்டுக்கிறேன். இதே மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அப்போனா தான் வந்து சீக்கிரம் நமக்கு வந்து கொதி வரும். இப்போ நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் பூவை வந்து உள்ளே போட்டுக்கிடுவோம். அடுத்ததாக கொதிக்க வச்சுக்கிடுவோம். பாருங்கள், லைட்டாக இதில் நான் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போனா தான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து கொதி வரும். அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அங்கே பாருங்கள், அப்படியே மண்டவல் அப்படியே இலக ஆரம்பிச்சிரும். பார்த்தீங்களா, இதே மாதிரி வரும். நல்லா தண்ணி பதத்துக்கு வந்துடும். இது அப்படியே நம்ம அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா அப்படியே லைட்டாக கட்டி பதம் வரும். அப்புறம் கீழே வச்சு அப்படியே அந்த சூடெல்லாம் போகணும். அதனால் வந்து கீழே வச்சு நல்லா அப்படியே ஆற்றிக்கிருக்கும். இது அப்படியே வந்து இது வந்து நல்லா டேஸ்ட்டுக்காண்டி இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு இரும்பு பிளேட்டில் வந்து ஊற்றுறோம். அதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவி ஊற்றணும், இல்லைன்னா ஒட்டிக்கிடும். நல்லா அப்படியே ஊற்றி வச்சுக்கிட வேண்டியதான். இது ஒரு 5 நிமிஷம் வந்து ஆறணும். ஆறின பிறகு அதை நான் வந்து மிஷினில் கொடுத்து நான் வந்து எனக்கு தேவையான சைஸுக்கு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையான சைஸ் இந்த சைஸ் தான். நம்ம எந்த சைஸுக்குனாச்சும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ மிஷின் இல்லை அப்படிங்கிற நினைக்கிறவங்க வந்து கைட்டை கூட வந்து திரட்டிக்கலாம். நல்லா உருண்டை மாதிரி திரட்டிக்கலாம். இதுதாங்க நம்ம கமர்கட்டு. இது பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தும் கூட.